Hello students, welcome to our channel மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் இந்த மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த சென்டம் மார்க் வந்து ரெடியூஸ் ஆனதுனால ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவசர அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த மே மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், நீங்கள் 6 சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு சப்ஜெக்ட் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுடைய ஸ்கேன் காப்பி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்துக்கலாம். எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, டோட்டல் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் மார்க் அலாட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா சொல்லி செக் பண்ணலாம். ஸோ அதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதியிருப்பீங்கல்ல, உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. டேட்டா ஆன் பண்ணிவிட்டு டிஜி வெப்சைட், இதான் அந்த வெப்சைட் dgtn.government.in, இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று ஷோ ஆகும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அகெயின் ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க DGE March 24 டவுன்லோடிங் ஆஃப் ஸ்கேன் காப்பி ஆன்சர் ஷீட் அண்டு அப்ளிகேஷன் ஃபார் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோடில் அப்படிங்கிற மாதிரி டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தேர்வுகள் துறை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2024 விடைத்தாள்களின் நகலை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளல், அது மட்டும் இல்லாமல் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்தல் செய்தி குறிப்பு. மார்ச் 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதி விடைத்தாள் நகல் விண்ணப்பித்த மாணவர்கள் தங்கள் விடைத்தாள் நகலினை 28/5, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 28/5/2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் www.dgtn.government.in என்ற இணையதளத்திற்கு சென்று நோட்டிஃபிகேஷன் பகுதியில் HSC செகண்ட் இயர் மார்ச் 2024 ஸ்கிரிப்ட் டவுன்லோட் என்ற வாசகத்தை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் தங்களது, இதான் மெயினாக முக்கியம், தங்களது பதிவன் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து தங்கள் விண்ணப்பித்த பாடங்களுக்குரிய விடைத்தாளின் நகலினை பதிவிறக்கம் செய்யலாம். உங்களுக்கான ஆன்சர் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணலாம். விடைத்தாளின் நகலினை பதிவிறக்கம் செய்த பிறகு மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அதே இணையதளத்தில் அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் என்ற தலைப்பினை கிளிக் செய்து வெற்று விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடோட்டல் ரீவேல்யூஷன் பேப்பரை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். தேர்வர்கள் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து 2 நகல்கள் எடுத்து 19/5/2024 புதன்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 1/6/2024 சனிக்கிழமை மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு கட்டணத்தினை மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பணமாக செலுத்த வேண்டும். இது ஆன்லைன் மோட் பேமெண்ட் கிடையாது. நீங்கள் அந்த மாவட்ட கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைத்து அதற்குரிய கட்டண தொகையினை பணமாக செலுத்த வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. மறுமதிப்பீடு பாடம் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 505, உயிரியல் பாடம் மட்டும் 305, பயோபாட்னி பயோஜுவாலஜி, ஏனைய எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 205 ரூபா. தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துட்டாரு. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கான ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 28/5/2024 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் www.dgtn.government.in இணையதளத்துக்கு சென்று உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வேல்யூஷன் பண்ணியிருக்காங்களா, டோட்டலிங் பண்ணியிருக்காங்களா, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தேங்க்யூ.